குட்டியின் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, சட்டத்திற்கு புறம்பாக பட்டாவில் இருவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை நீக்க கோரி ஒருத்தர் மனு செஞ்சிருக்காரு நீதிமன்றத்தில். அதற்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதற்கடுத்து மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் இவங்க எல்லாரையும் சம்பந்தப்படுத்தி நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதில் ஒருத்தர் ஜெயிலில் போக சொல்லியும் ஜெயிலையும் 1 மாதம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 4 பேருக்கும் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. விஏஓ மட்டும் அவங்களுக்கு இந்த இடத்துல எந்த பவரும் இல்லைன்றதெல்லாம் அவங்கள விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸ், என்ன நடந்தது, இதை தான் முழுசாக நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு 2 கோர்ட் ஆர்டரை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுங்க போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, நம்ம இதில் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்போம். நீங்கள் முழுவதுமாக இந்த கேஸோட நேச்சரை படித்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆடியோவில் கேட்குறது மட்டும் இல்லாமல் இதை முழுசாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹைகோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. மிஸ்டர் ஜான் சாண்டி அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா, மறைந்த திரு ஜே சாண்டி அவருடைய சன். இவர் பெட்டிஷன் போடுறாரு. இது யாரோட முன்னிலையில் இந்த வழக்கு நடக்குதுன்னா, மாண்புமிகு நீதியரசர் திரு பி வேல்முருகன் அவர்களினுடைய முன்னிலையில் இந்த கேஸ் ஆனது நடக்குது. இது எப்போ நடக்குதுன்னா 8/11/2023 இதுக்கு ஒரு வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. அதற்கான தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது யார் யாருக்கு அகென்ஸ்டாக இருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கோயம்புத்தூரோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த கோயம்புத்தூருடைய டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் கிராம நிர்வாக அலுவலர் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அதுவும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இவங்க 5 பேர் தான் இதில் ரெஸ்பாண்டண்டா சேர்த்திருக்காங்க. இதில் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிறது, ஒரு 4 அப்ளிகேஷன் வந்தது. பெட்டிஷனர் அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அந்த சாண்டின்றவர் இந்த 4 தேதி குறிப்பிட்டு இதில் வந்திருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 5 பேருக்கும் நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். அதில் இல்லீகல் என்ட்ரி அவங்களோட பட்டால நடந்திருக்கு. அந்த பட்டால யார் யார் பேர்னா, குமரேசன் அண்டு சாரதா தேவி. இவங்க 2 பேரும் இவங்க மேற்கூறிய சண்டியோடைய பட்டா நம்பர்ல இல்லீகலா சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக சேர்க்கப்பட்டிருக்கு. அதை நீங்க நீக்கணும். அதுக்கான என்கொயரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இதுல கீழே பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். This court directed the respondents to file a counter, but they have not filed the counter so far. இதில் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை ஒரு நபர் அவர் கோரிக்கை வைக்கிறார். சார், இந்த மாதிரி தவறாக பெயர் இணைச்சிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கோர்ட்ல இருந்து மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் இவங்க எல்லாரையும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஃபைல் பண்ணுங்க. இவங்க இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த கேஸை என்ன சொல்கிறீங்க, உங்களோட தரப்பு வாதத்தை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் அந்த ஆப்போசிட்டில் எதுவும் ஃபைல் பண்ணலை. அவங்களோட தரப்பு வாதத்தை வைக்கலை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த தேதியில் பாஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, திஸ் கோர்ட் டைரக்ட்ஸ் தி respondents to consider the petitioner's representation dated so and so. இந்த டேட்ல வந்திருக்குது. Pass appropriate orders after affording due opportunity of hearing to the petitioner as well as the rival claimants or interested parties if any. Such exercises shall be completed by the respondents within a period of 2 months from the date of receipt of the copy of orders. இவங்க யார்கிட்ட ரெஸ்பான்ஸ் வரதால கோர்ட் டைரக்டா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க 5 பேரும் மேல கூறியிருந்தீங்களா, அந்த 5 பேரும் சேர்ந்து இவர் கொடுத்திருக்கிற இந்த மனுவின் மீது நீங்க விசாரணை நடத்தணும். அந்த விசாரணையை நடத்தும் போது இதில் எதிர்த்தரப்பா யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் லாஸ் ஆகாத மாதிரி அவங்க தரப்பு வாதத்தையும் நீங்க கேட்கணும். அது எல்லாத்தையும் கேட்டு இந்த ஆர்டர் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அன்னையிலிருந்து 2 மாத காலகட்டத்திற்குள் நீங்கள் இந்த மொத்த வேலையும் முடிச்சு ஒரு சொல்யூஷனை நீங்க கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இது எப்போ நடக்குதுன்னா 8/11/2023 நடந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, இதே கோர்ட்ல ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. அது என்னைக்குன்னா, ஆர்டர் ரிசர்வ் பண்ணிருக்கு 8 ஏப்ரல் 2025. ஆர்டர் எப்போ வந்திருக்குன்னா 28 ஏப்ரல் 2025. இப்போதான் ஒரு மாத காலத்திற்கு முன்னாடி வந்திருக்கு. இதுவும் மாண்புமிகு நீதியரசர் திரு பி வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில தான் வந்திருக்கு. அதே ஜான் சாண்டி அப்படிங்கிறது தான் அவரே தான் போடுறாரு. இப்போ என்னன்னா, பை நேம் அந்த பீரியட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ, முன்ன ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்களே, அந்த டைம்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ, அப்போ இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பேர் திரு கிராந்தி குமார் பாட்டீல், அப்போ இருந்த டிஆர்ஓ மிஸ் எம் ஷர்மிளா, அண்டு ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸராக இருந்த PK கோவிந்தன், தாசில்தாராக இருந்த மணிவேல், அண்டு அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர் யமுனா, இவங்க எல்லாருக்கும் கண்டெம்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கை இவங்களுக்கு மேலே போடுறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார், நீங்க 2023 இந்த கோர்ட் பாஸ் பண்ண ஆக்டை, ஆர்டரை இவங்க யாருமே ஃபாலோ பண்ணல, ஃபாலோ பண்ண தவறிட்டாங்க.
அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதில் என்ன கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் படித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அந்த பழைய கேஸோட ஹிஸ்ட்ரி தான் வந்து இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, பெட்டிஷனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், நீங்கள் கொடுத்ததை வந்து ரெப்ரஸன்டேஷனை கொண்டு போகணும். அவங்க வந்து எங்களையும் ஒரு தேதியில் கூப்பிட்டாங்க, எங்களோட ஆப்போசிட் பார்ட்டியும் ஒரு தேதியில் கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்கள் சைடு முழு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம். அப்போது எதிர்த்தரப்பு என்ன கேட்டாங்கன்னா, சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து எங்களோட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் முன்னிலையில், அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அதை கேட்டுட்டு இன்னொரு தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அப்படி தள்ளி வைக்கும்போது அது 13/2/2024 இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டுக்காக டைம் கேட்டதுனால அந்த டைம் கேட்ட டைமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வர தவறி இருக்காங்க, ஆப்போசிட் பார்ட்டி வர தவறி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க மறுபடியும் ஆப்போசிட் பார்ட்டி வந்திருக்காங்க, அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த இடத்துல இல்லை, அவரால் அந்த டாக்குமெண்ட் எடுக்க முடியல. இது எல்லாமே இதில் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் இந்த மனு கொடுத்த அந்த பெட்டிஷனர் 74 வயது முதியவர் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ந்து அவங்க சொன்ன டேட்டுக்கெலாம் 22/4/24 அடுத்து 15 May 2024 இவங்க எப்பெல்லாம் சொன்னாங்களோ அந்த எல்லா டைமுக்கும் இவர் வந்து போயிருக்காரு. ஆனால் இருந்தாலும் ஒரு சில டைம் ஆப்போசிட் பார்ட்டி வரல, ஆப்போசிட் பார்ட்டி ஒரு டைம் வந்து அவங்க டாக்குமெண்ட் கொடுக்குறப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அங்கே இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்கள வந்து பயங்கரமாக அலைக்கழிச்சிருக்காங்க. ஸோ இதனால் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கிட்ட இருந்தும் அவங்களோட ரெஸ்பான்ஸை வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் அண்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அவங்க வாதத்தை கொடுக்குறாங்க. அவங்க வாதத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே கிளியரா சொல்றது என்னன்னா, தெரியும் இந்த ஐஏஎஸ் இருக்காரு இல்லைங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்றாருன்னா, முதல்ல எல்லாருமே நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர்ட்டுக்கிட்ட கேட்குறோம், நாங்கள் வந்து அப்படி எதுவும் தவறு செய்யல, காலதாமதமானதுக்கான மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன், அதனால வந்து என்னால் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, அண்ட் அவங்களோட ஒர்க் டியூட்டியை வந்து காட்டுறாங்க, எங்களுக்கு இவ்வளோ டியூட்டி இருக்குது அப்படின்ட்டு. தாசில்தாரும் சரி, ஆர்டிஓவும் சரி, டிஆர்ஓவும் சரி, இந்த காரணங்களால் எங்களால் செய்ய முடியல, அவங்க நிறைய காரணம் சொல்கிறாங்க. அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் என்னன்னா, இந்த மக்களை தேடி முதல்வர் அந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதால எங்களுக்கு வந்து அதுக்கான போதிய டைம் அவகாசம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவங்களோட ஃபுல் ஆன்சரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தாசில்தார் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அவர் வந்து 2 அஃபிடேவிட் கொடுத்துருக்காரு. ஒன்றுத்தில் அவரோட வேலை பழுவ காரணம் காட்டியிருக்காரு, இன்னொன்று என்னன்னா அவர் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் இதில் எடுத்தாரு அப்படிங்கிறத வந்து முழுவதுமாக இதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டார். ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 5வது ரெஸ்பாண்டன்ட் வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய முழு விவரத்தையும் வந்து இதில் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதில் வந்து 5வதாக இருக்கக்கூடிய, அதாவது கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க இல்லையா, அந்த மேடம் கொடுத்த ரெஸ்பாண்டண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, தி 5th ரெஸ்பாண்டன்ட் ஹியர் இன் ஜாயின்ட் டியூட்டி ஆஸ் தி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சோன்சோ வில்லேஜ் சோன்சோ டேட் அண்ட் ஹென்ஸ் ஹீ இஸ் நாட் ஃபுல்லி அவேர் ஆஃப் திஸ் கேஸ். இந்த கேஸை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க இந்த தேதியில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5th ரெஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து அவ்வளோ பெரிய பவரும் கிடையாது, இவங்க வந்து ஒரு சபார்டினேட் தான். தாசில்தார் வரைக்கும் வந்து பவர் இருக்குது, ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து மேலே இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஷியல்ஸ், இவர் ஒரு சபார்டினேட் ஆஃபீஸர் தான். ஸோ அதனால் இவரால் எதுவும் செய்ய முடியாததுங்கிறதால இவருடைய இந்த அஃபிடேவிட்டை மட்டும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மற்ற யாராவது வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒவ்வொருத்தரும் ஃபைல் பண்ணதில் 3 பேர் இவ்வளோ பெரிய சீனியர் ஆஃபீஸராக இருந்தும், அதாவது ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர் இருந்தும் அவங்க வந்து கோர்ட்டோட ஆர்டரை ஃபாலோ பண்ண தவறிட்டாங்க. அண்ட் இந்த 5th ரெஸ்பாண்டன்ட் இஸ் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த 5வதாக இருக்கவங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா, the contempt petition is hereby closed as against the 5th respondent alone. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள 5 பேரில் கடைசியாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரை மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா விட்டுறோம், அவங்கள மட்டும் இதிலேருந்து விடுதலை செய்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஃபாலோ பண்ண தவறுனது, உங்களோட வேலை பழுவை நீங்கள் சொல்லியிருக்கிறது, அதில் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எதையும் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை, எனக்கு வந்து அது வந்து போதியமான ஆதாரமாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் 1 and 2 அண்ட் தி லாஸ்ட் பேராகிராஃப் ஆர் சிமிலர், இதெல்லாம் வந்து உங்களோட சிமிலராக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து இட் ஷோஸ் தட் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கவங்களாம் நாட் ஃபாலோயிங் த கோர்ட் ஆர்டர், நீங்களாம் வந்து கோர்ட் ஆர்டரை ஃபாலோவே பண்ணல, ஆனால் நீங்கள் வந்து மிக உயரிய அதிகாரிகளாக இருந்தும் இதெல்லாம் நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. அண்டு நீங்கள் இந்த 1வதுலேருந்து 4வது வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ண தவறினதால உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து கோர்ட் வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும்
அப்படியே ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் முழுவதும் இது வந்து 39 பேஜ் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கடைசி காலமுக்கு போகிறேன். அக்கார்டிங்லி திஸ் கோர்ட் பாசஸ் தி ஃபாலோயிங் ஆர்டர்ஸ். அந்த முதல் 4 பேர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், இவங்க 4 பேரையும் இந்த குற்றம், அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து தவறு செய்தவர்களாக இந்த கோர்ட் வந்து கருதுகிறது அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இது எல்லாமே சிவில் கண்டெம்ட் அப்படின்ட்டு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதனால என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4th ரெஸ்பாண்டன்ட் தான் சொல்றாங்க. 4th ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா தாசில்தார். இந்த தாசில்தாருக்கு 1 மாத காலம் சிறை தண்டனை, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 1 month, ஃபார் பீரியட் ஆஃப் 1 month சொல்லிட்டாங்க. 1 மாதத்துக்கு அவருக்கு சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேமெண்ட்ல இருந்து அவர்கிட்ட இருந்து 1 மாத சேலரி, அவரோட 1 மாத சேலரி எவ்வளவு வருமோ அதற்கு இணையான அமௌண்ட் வந்து அவர் பெட்டிஷனருக்கு, இந்த யாரு இந்த பெட்டிஷனை போட்டாரோ அவருக்கு அபராதம், அந்த தண்டனைக்கு அவருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை எடுத்து அவருக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டா வந்து கொடுக்கணும். அவருக்கு இழப்பீடா வந்து இவங்க கொடுக்கணும். யாரு? தாசில்தாருக்கு மட்டும். இது இன்னும் மற்றவங்களுக்கு கீழே வருது. சப்போஸ் அந்த தாசில்தார் இந்த பணத்தை கொடுக்க தவறினால் மேலும் அவருக்கு வந்து 10 நாள் வந்து சேர்த்து தண்டனை வந்து ஜெயிலில் இருக்கணும் அவரு அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் ஆஸ் ரிகார்ட்ஸ் மற்ற 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க ஒவ்வொருத்தரும் 10,000 ரூபா வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்டா, இழப்பீட்டு தொகையா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. 10,000 அந்த தண்டனைக்குரிய பெனால்ட்டியா வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெனால்ட்டி அவங்களுடைய சம்பளத்துல இருந்து ரெக்கவரி பண்ணி ஒவ்வொரு ஆஃபீஸர் அந்த 3 பேருடைய சம்பளத்துல இருந்து 10,000 எடுத்து அந்த பெட்டிஷனருக்கு காம்பன்சேஷனா கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு எந்த துறை சார்ந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களோ அவங்க இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜெயிலில் போடுறத மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அப்பீல் பீரியட் இதுக்கு ஒரு பீரியட் ஸ்டிப்புலேட்டட் டைம் இருக்கும். அந்த டைம் முடிகிற வரைக்கும் இதை வந்து செயல்படுத்த தேவையில்லை. சப்போஸ் அப்பீல் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து இந்த கோர்ட் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க ஒவ்வொரு கோர்ட்லையும், அவங்க வந்து இதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லி அண்ட் கஸ்டடியில் எடுக்க சொல்லி நாங்கள் வந்து இதை பரிந்துரைக்கிறோம். சப்போஸ் அவர் மேலே அப்பீல் போறாருன்னா அந்த அப்பீலுக்கான என்ன வாதமோ அது வந்து கிடைக்கும். இது எதுக்குன்னா ஜெயிலில் போடுறதுக்கு மட்டும்தான். பெனால்ட்டியை பற்றி எதுவுமே சொல்லல. பெனால்ட்டி 4 பேரும் பே பண்ணி தான் ஆகணும். தன்னுடைய 1 மாத சம்பளத்துக்கு இணையான அமௌண்ட்டை தாசில்தார் கொடுக்கணும். மாவட்ட கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ இவங்கெல்லாம் 10,000, ஒவ்வொருவரும் 10,000 சேர்ந்து 30,000. இந்த 4 அமௌண்ட்டும் அந்த வயதான நபர் யார் இந்த கேஸை போட்டாரோ அவருக்கு காம்பன்சேஷன், இழப்பீடாக வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிரடியான தீர்ப்பை நம்மளுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். யாரும் சட்டத்திற்கு மேற்பட்டவர்கள் அல்ல. அவர் வந்து தொடர்ந்து போராடினதால அவருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அண்ட் யாரும் வந்து ஒருத்தரை பைபாஸ் பண்ணி என்னதான் பணபலம் எல்லாம் இருந்தாலும், நீங்க நிறைய பேர் கேட்கறதா, சார் எங்களால் அலைய முடியல, என்னால் இதை பண்ண முடியல, வேற வழியும் இல்லை நம்ம கிட்ட, நிலத்துக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அண்ட் நீங்க இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தேவையான வெற்றியும் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம அதுக்கு உடனடியாக பதிலை கொடுத்து விடுவோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதுக்கான வீடியோஸை ரெடி பண்ணி போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.